ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டியாக வந்து ஷாப்பிங் வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து நைட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம அந்த மாதிரி போயிட்டு நைட்டு 12:00 போயிட்டு அது எல்லாமே பார்க்குறது. ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனோமா இல்லையா, போகிறதுக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டோம், கடைசியில் நாங்கள் எந்த இடத்துல இருந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 31. வருஷம் ஃபுல்லாக தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறோன்னு பார்த்தா, வருஷத்தில் கடைசி நாள் கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து ஷாப்பிங்கில் தான் போயிட்டுருக்கு லேடீஸ்க்கு முக்கால்வாசி பேருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த வருஷம் எண்டு பார்த்திங்கன்னா வந்து ஷாப்பிங்கில் தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட் வாங்கிறதுக்கு தான் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து லூலு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போகிறவங்க இல்லை வேறு எங்கன்னா கண்ட்ரிக்கு போகிறவங்க, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூலு மார்க்கெட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹனிஃபா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேயுமே வந்து வாங்கலாம். பட் அங்கே வந்து ப்ரமோஷன்லாம் போடல அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், அஃபோர்ட் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வாங்குகிற ஒரு பட்ஜெட்டில் தான் இது இங்கே வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லூலுவும் அனிஃபாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது சாக்லேட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே மாற்றி மாற்றி தான் எப்போவுமே வந்து சாக்லேட் வந்து வாங்குறது. இப்போ இன்றைக்கி ஏன் வந்து சாக்லேட்லாம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுக்காக சாக்லேட் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நாங்கள் வந்து மார்ஷ்மெலன் வாங்க தான் வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நானும் வந்து கொஞ்சம் அது வந்து வாங்கிக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ஆரஞ்ச் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் கிரேப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு 2, 3 ஃப்ளேவர்ஸில் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து எதை எடுக்கிறதுனே வந்து ஒரு குழப்பம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களும் வந்து சாக்லேட்ஸை பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அவங்களும் வந்து பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா இதை வாங்கிக்கிட்டுமா அதை வாங்கிக்கிட்டுமான்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக நான் வந்து குழந்தைங்கக்கிட்டே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாக்லேட்ஸ்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு தான் வாங்கி கொடுப்போம். ஸோ குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சி, உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்டே விட்டாச்சு. ஸோ அவங்க போயிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் போட்டிருந்தாங்க. 45 ரிங்கெட் கிட்ட ப்ரொமோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 38 கிட்ட வந்தது. ஸோ நாங்களுமே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கினோம். பசங்க வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு அவர் வந்து டார்க் சாக்லேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து டார்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட் பிடிக்காது. ஸோ அதை ஏன்ப்பா வாங்குறது, ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறாம நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோகோ வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வந்து நம்ம வந்து காஃபி குடிச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுதான் நான் சொன்னேன், அது ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 45 ரிங்கெட்டோ என்னமோ. அதுதான் நான் சொன்னேன், அப்புறம் எதுக்குப்பா இதை வாங்கிட்டு பேசாமல் வந்து ஒரு 20 வெள்ளிக்கு காஃபி பவுடரே வாங்கிடுவோம். அது எப்படியும் நம்மளுக்கு ஒரு 2, 3 மாதத்துக்கு வரும். ஸோ அதையே குடிச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அங்கேயே வச்சுட்டு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து துரியன் ஃப்ளேவரில் சாக்லேட் பார்த்தேன். அது வந்து ஆனால் பசங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா பெரியவங்களுக்கே சில பேருக்கு வந்து அதோடைய ஸ்மெல்லும் அதோடைய ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கலை. இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கம்மி
கம்மீஸ், அதுக்கப்புறம் வந்து புட்டிங், அதுக்கப்புறம் ஜெல்லி அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிடிக்கும். ஏன்னா என் பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா நார்மல் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி கம்மீஸு, அதுக்கப்புறம் மார்ஷ்மெலன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பர்கர் ஷேப், அதுக்கப்புறம் வந்து அந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் போனப்போ லூலூவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறைய சாக்லேட்ஸ் வந்து ப்ரொமோஷன்லேயும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது வந்து ப்ரொமோஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி என்னென்னலாம் ப்ரொமோஷனில் இருந்ததோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அன்றைக்கி. சாக்லேட்ஸ்லாம் வாங்கி முடிச்சாச்சு. ட்ராலி பேக் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். வீட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து நாங்கள் மிட் வேலியில் ஏதோ ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரே ட்ராவல்லையே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து மறுபடியும் அங்கே வாங்குறதுக்கு வந்து இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகும்போது லூலூவில் வந்து ப்ரொமோஷனில் இருந்தது அப்படின்றதுனால சரி பார்த்துட்ருக்கோம். உனக்கு எந்த கலர் நல்லா இருக்கு? எதுவும் இருந்தாலும். Oh, 2.5. This one is very light. Another clip one is almost 4 kg plus. Oh. Because only 7 kg allowed, right? I don't know customer why coming and looking much lightweight, because lightweight that body is also light. Easily can damage. அது நம்ம வீட்டில் This ones are brave. இப்போ இவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து இதுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து என்ன இஷ்யூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நாங்கள் நான் வந்து மிட் வேலியில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருந்துச்சு. பட் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் காசு கேட்போம். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உடஞ்சி போன வீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீலுக்கும் வந்து 30 ரிங்கிட் போல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து 100 ரிங்கிட் போல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே இவர்கிட்ட கேட்டோம். இவர் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். ஃபைனலாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போடுறதுக்காக வந்துட்டோம். ஸோ பில் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நம்ம எதுவுமே வாங்கலை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ட்ராலி பேக்கை வந்து அவங்க ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு போட்டிருந்தாங்க, ப்ரொமோஷன் ப்ரைஸில் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவை பில்லை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து கேஎல்ல இருக்க அஞ்சப்பருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்வின் டவர் போயிட்டு அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சப்பரில் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கரெக்டாக அங்கே வந்து 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப பக்கம்தான் அங்கே அது ட்வின் டவர். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எங்களுக்கு காட்டுது. ஸோ செம்ம டிராஃபிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டைம் போக போக வந்து அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா அவ்வளோ ஜாம் ஆகிருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம நியூ இயர் வந்து காரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ வியூவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ரௌடில் போயிட்டு இருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக ஃபன்னாக அப்படியே மூவ் பண்ணிக்க வேண்டியதான்.
உங்களுக்கு அங்கே தெரியுதுங்களா கலர் மாறுதில்ல? ஸோ அதுதான் வந்து கேஎல் டவர். நாங்கள் இது வரைக்கும் அதுக்கு போனதில்லை. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி தான் அதுக்கு பிளான், இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம். பட் அப்படியே நம்ம எப்போ ஒரு 2 days முன்னாடி யோசிச்சோம்ல மகி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அப்படியே அங்கே டின்னர் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டாச்சு. நாங்களும் அதை பற்றி யோசிக்கல. எனக்கு நாங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும்னா மறந்துட்டோம். பேசிகிட்டு இருந்தோம் பட் மறந்தாச்சு, அந்த டாப்பிக்கே மறந்துட்டோம் நாங்கள். இது உங்களுக்கு இங்கே தெரியுதுல்ல, அதுதான் வந்து மெர்டக்கா பில்டிங். இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து 2nd tallest பில்டிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஜாம் ஆச்சுனாலும் ஒரு பிரியாணி பார்சல் இருக்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கார்லேயே வந்து நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்களா 11:40 ஆக போகுது. ரீச்சிங் டைம் பாருங்க 12:17. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாக கார்லேயே தான் இருக்கோம். ஸோ அங்கே ரீச் ஆகிறதுக்கும் வந்து இன்னும் வந்து ஒரு 3/4 மணி நேரம் காட்டுது ரீச் ஆகிறதுக்கு டைம். இப்போ நாங்கள் வந்து பிளானை மாற்றிட்டோம். ஏன்னா வந்து அது இன்னும் 12:30 மணிக்கு மேலே காட்டுது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, கேஎல் டவரில் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நியூ இயருக்கு தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடுறாங்க. லைட்டாக ஃபயர் ஒர்க்ஸ் தானப்பா? ஃபயர் ஒர்க்ஸ். சோ ஃபயர் ஒர்க்ஸ் போடுறாங்க. எப்போ லாஸ்டா போட்டாங்க? 1995. 1995. நான் பிறந்த அடுத்த வருஷத்துல போட்டிருக்காங்க போல. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அட்லீஸ்ட் அதுக்காவது போகுமேன்ட்டு நாங்கள் போட்டோம். இப்போ இது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock ரீச்சுன்னு காட்டுது. ஸோ இங்கிருந்து கொஞ்சம் தூரம் மட்டும்தான் வந்து ஜாமா இருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து ரோடு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு பார்க்கறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். நம்மளுக்கு என்னன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும், அந்த நியூ இயர் டைம்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தோம். ஸோ அதை பார்க்க முடியலனாலும் இதையாவது பார்க்க ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு வந்து ட்வின் டவர்ல போடுவாங்களா இல்லையான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி வந்து போய் எதுவும் பார்க்கல. பட் இந்த கேஎல் டவர்ல பாத்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க, இந்த தடவை போட போறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ரிஸ்க் எடுக்காம இதையாவது போய் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து லொக்கேஷனை மாத்திட்டோம். நாங்கள் மாத்திட்டு இப்போ வந்து கேஎல் டவருக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்னும் கேஎல் டவருக்கு ரீச் ஆகலை. பட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12 ஆகிடுச்சு. ஸோ எல்லா பக்கமே வந்து பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து காரை வந்து அப்படியே ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்களுமே வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.